ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். 2 விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று முந்தின காலம், இன்னொன்று பிற்காலம். ஆமா, அதெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணும், எழுதிக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை தான் நமக்கு உதவி செய்ய போகுது. இந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில் பழிக்க போகிறது. அந்த 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு முந்தின காலம், அதுக்கப்புறம் பிற்காலம், பிந்தின காலம் என்று 2 காலம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இதுக்கு முன்னாடி இருந்தது முந்தின காலம், இதுக்கப்புறம் உங்களுக்கு பிந்தின காலம். முந்தின காலங்கள் எப்படி இருந்ததாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல 12 கோத்திரங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் சிதறி வாழ்ந்திருந்தார்கள். இந்த 12 கோத்திரத்திலேயே ரொம்ப ஈனப்படுத்தப்பட்ட குடிகள் இருந்ததான பகுதிகள் தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, செபுலோன் நாடு, நப்தலி நாடு, மற்ற கலிலேயா, அந்த யோர்தான் நதியோரத்தில் உள்ள புறஜாதிகளுடைய கலிலேயாவாகிய இந்த நாடுகள். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப சாதாரணமான மக்கள் வாழ்ந்த பகுதிகள். ரொம்ப ரொம்ப பெரிய பிக் ஷாட் சொல்ல முடியாது, நம்ம தான் உண்மையாவே பிக் ஷாட்டு. ஆனா உலக பார்வையில ரொம்ப பெரிய ஒரு விசேஷமா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லாத அளவுக்கு இருந்ததான பட்டணங்கள் இந்த பட்டணங்கள். அப்ப தேவன் எந்த சூஸ் பண்றாருன்னா, இந்த யூதயா பட்டணம், எருசலேம் பட்டணம்லாம் ரொம்ப பாலிஷ்டா இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதிகள். அங்க அவர் தேர்வு செய்யாம அங்க ரொம்ப அபூர்வமா தான் அவர் வந்திருப்பார். ஆனா அவருடைய சேவை, அவர் தங்கியிருந்தது, அவர் குடியிருந்தது, அவர் அற்புதம் செய்தது எல்லாமே இப்படிப்பட்ட பட்டணங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் வீட்டு மேலதான் அவருடைய கண்ணே இருக்கு, உன் பாத மேலதான் அவருடைய கவனமே இருக்கு. அல்லேலூயா. அவர் வேலையே உங்க வீட்டுல தான், அவர் வேலையே உங்களை பெட்டராக்குறது தான். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நினைச்சிருந்தாருன்னா எங்கெங்க போயிருக்கலாம், அவருக்கு பெருசு பெருசா காணிக்கெல்லாம் கிடைச்சிருக்கும். அவர் போறதெல்லாம் பாருங்க, நாயினூர் அந்த விதவை அந்த மகனை செத்து போயிட்டான்னு பாடையில வச்சு கூட்டு போறாங்க. அவர் பாருங்க வேணும்னு அங்கதான் போறாரு, கரெக்டா அங்கதான் போய் கிராஸ் பண்றாரு, அங்கதான் போய் அவர் கிரியை செய்யறாரு. பெதஸ்தா மண்டபத்துக்கு போறாரு, சுத்தி பார்க்கறதுக்காக போல. 38 வருஷமா கைவிடப்பட்டவனை கைப்பிடிக்கிறதுக்காக போறாரு. அவர் பண்ற வேலையெல்லாம் பாருங்களேன். குஷ்டரோகி தேடி போறாரு, குருடா இருக்கிறன்னா தேடி போறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? குஷ்டரோகியமா, குருடா, இல்ல பலவீனமா, சொல்ற பிரச்சனையா, சொல்லவே முடியாத பிரச்சனையா? சொல்லுங்க பார்க்கலாம். மனசு பிரச்சனையா, மாம்சம் பிரச்சனையா, மாம்சம் தான் உடம்பு பிரச்சனையா, தோல் பிரச்சனையா, இல்ல வாழ்க்கை பிரச்சனையா? கர்த்தர் உன்னதான் தேடி வராரு. அங்கதான் வராரு பாருங்க. 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணக்கூடிய அளவுக்கு. நீ முந்தின நாட்களில் பல இருளை நீ கண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இனி பிந்தின காலங்கள் நீதான் பெரிய பெரிய பிரகாசங்களை நீ காண போகிறாய். பிரகாசத்தின் நாட்கள் உண்டாகும்.
3ஆம் வசனத்துல சொல்றாரு, அந்த ஜாதியை திரளாக்கி. யார? முந்தின காலத்துல இருள்ல, சங்கடங்கள்ல, பல வகையான ஒரு ஈனப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருந்த மக்களை கர்த்தர் சொல்றாரு, அவர்களை மகிழ்ச்சியை, அவருடைய வாழ்வில் இருந்த மகிழ்ச்சியை பெருக பண்ணி, அறுப்பில் மகிழுகிறது போல, கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போல உமக்கு முன்பாக மகிழும்படி கர்த்தர் உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கிரியை பாருங்க, கர்த்தருடைய செயல். சொல்லுங்க பார்க்கலாம். முந்தினது பிந்தினது. முந்தினது உங்க லைஃப்ல ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சுன்னா நம்புங்க, இனி பெஸ்டா இருக்கும். இல்லையா, முந்தினதே எங்களுக்கு ரொம்ப பெஸ்டா தான் இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் அதை விட இன்னும் பெஸ்டா இருக்கும். இல்லையா, முந்தினது ரொம்ப பெஸ்டா தான் இருந்துச்சுன்னா அதை விட இன்னும் பெஸ்டா தான் அப்பா மாத்துவார் வாழ்க்கைய. ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீங்க இறங்க மாட்டீங்க. உங்க பிளெஸிங்ஸ் ஒரு நாளும் மைனஸ்ல அது போவாது. அது கழித்து கொண்டு போகாது, அது குறைந்து கொண்டு போகாது. உங்களால் நம்ப முடிந்தால் தேவ பிள்ளையே, இந்த நாளில் இருந்த ஏற்றங்கள் உண்டாகும். அது பிளஸ்ல போகும், அது கூடிக்கொண்டே போகும். தேவன் செய்யறது அப்படிப்பட்ட காரியம் பாருங்க. பைபிள்ல தான் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், முந்தின ரசம் பிந்தின ரசம் அப்படி வரும். முந்தின ஆலயத்தின் மகிமை, பிந்தின ஆலயத்தின் மகிமை. முந்தி பிந்தின்னு நிறைய வந்துகிட்டே இருக்கும். அப்ப நான் சொல்றேன், முந்தி நீங்க இருந்ததை விட இன்னும் மோசமா போயிடவே மாட்டீங்க. முந்தி இருந்ததை விட உங்க பிசினஸ் மோசமா போயிடாது. முந்தி நீங்க நல்லதா இருந்தீங்க, அதை விட இன்னும் நீங்க இறங்கி போயிட மாட்டீங்க. அதை விட இன்னும் பெட்டரா தான் வருவீங்க, அதை விட இன்னும் சிறப்பா தான் வருவீங்க. தேவனுடைய வாக்குகள் அதுதான் பாருங்களேன். அப்போ முந்தி இருந்த சூழ்நிலைகள் மாறி பிந்தி சிறந்த நிலைக்கு வர வேண்டுமேயானால் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்தித்து குழப்பமடைய வேண்டாம். புதிதான காரியத்தை செய்கிற ஆண்டவரை நோக்கி புதிய நம்பிக்கைகளோடு, புதிய விசுவாசங்களோடு, புதிய எதிர்பார்ப்புகளோடு, புதிய பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடந்ததை நினைத்து கலங்கா. நடந்ததை நடந்துடுச்சு. ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நடந்துடுச்சு. நடக்க கூடாதுதான், நிச்சயமா நடக்க கூடாதுதான், ஆனா நடந்துடுச்சு. அவங்க இப்ப பேந்த முழிப்பாங்க, என்ன நடந்துடுச்சு அது உங்களுக்கு மட்டுமே தெரியும். நீங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நீங்க சொல்லவே வேணாம். அது கர்த்தருக்கும் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். சொல்லுங்க பார்க்கலாம், நடந்திருக்கவே கூடாது, ஆனா நடந்துடுச்சு. என்ன பண்றது? மறந்துருங்க. கர்த்தர் புதியன செய்திடுவார். விசுவாசிக்கிற நீங்கள் இன்றே நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். தேவன் தான் சவுலை அபிஷேகம் பண்ணி ஏற்படுத்தினார். ஆனா என்னாச்சு? தப்பா போயிருச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் தான் கொடுத்தாரு, ஆனா என்ன பண்றது? தப்பா போச்சு, மிஸ்டேக் ஆயிருச்சு, அது முடிஞ்சு போச்சு. சவுல இஸ்ரவேல் தேசத்துக்கு சவுல பிசாசு தரல, கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆனா அது என்ன ஆச்சு? 1000 காரணம் இருக்கலாம், அது தப்பா போச்சு. இப்ப கர்த்தர் என்ன தெரியுமா பண்றாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட வந்து சொல்றாரு, சாமுவேலே சவுல நான் தான் கொடுத்தேன் தேசத்துக்கு, ஆனா அது தப்பா போச்சு. ஆனா நீ எவ்வளவு காலம் தான் தப்பா போனதை நினைச்சுக்கிட்டு இருக்க போற, மோசமா போனதை நினைச்சுக்கிட்டு இருக்க போற, முடிஞ்சு போனதை நினைச்சுக்கிட்டு இருக்க போற. மறுபடியும் கிளம்பு, நான் உனக்காக தாவீதை அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன். நான் மீண்டும் சிறந்த ஒரு ராஜாவை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன், சிறந்த ஒரு ஆளுகை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு
உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். பக்கத்துல பார்த்துக்கலாம், எவ்வளவு காலம் தான் அழ போறீங்க? எவ்வளவு காலம் தான் முடிஞ்சதை நினைச்சு 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 துக்கப்பட போறீங்க? முடிந்தது முடிந்தது, கடந்தது கடந்தது. கர்த்தர் சொல்றார், எந்த மட்டும் கிடைக்கலையே, அமையிலேயே, ஆகலையே, அதை நினைச்சுக்கிட்டு இருக்க போறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், நம்பக்கூடியவர்களுக்கு தாவீதை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். மறுசீரமைப்பை தேவன் ஏற்படுத்துவார். மறுபடியும் ஒரு புதிய நன்மையை தேவாதி தேவன் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா நீங்கள் முடிந்த கசப்பான அனுபவங்களையே எண்ணிக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் புதிய ஒரு பிளஸிங்ஸ்குள்ள உங்களால போக முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டப்படுத்தினவங்களை மன்னிச்சிடுறேன், காயங்களை நான் மறக்கிறேன். ஒரு கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம பண்ணலாமா? நிறைவேறாத விஷயங்களை குறித்து இருக்கிற அந்த ஏக்கங்கள், அந்த தவிப்புகள், அந்த சோகங்கள், முடிந்து போன வாழ்க்கைகள், முடிந்து போன உறவுகள், முடிந்து போன வரவுகள், முடிந்து போன எல்லா விதமான நன்மையை, முடிந்து போன சில விதமான விஷயங்களை நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறத, ஆண்டவரை இன்றைக்கு என் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காயம், கண்ணீரை, கசப்பு, வருத்தத்தை எடுத்து போடுங்கப்பா. ஒரு புதியதை கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறக்க வேண்டியதை மறந்துத்தான் ஆக வேண்டும். நினைக்க வேண்டியதை நினைத்துத்தான் ஆக வேண்டும். மறக்க வேண்டியதை மறக்காமல் இருக்கிற வரைக்கும் நினைக்க வேண்டியது நிறைவேற போவதே கிடையாது. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை நமக்கு தரும்படிக்கு, தேவ பிள்ளையே, நீ ஒரு நல்ல வேலையை இழந்திருக்கலாம், ஒரு நல்ல வருமானத்தை கூட நீ இழந்திருக்கலாம், நல்ல வாய்ப்புகளை நீ இழந்திருக்கலாம், நல்ல வரவுகள், உறவுகளை இழந்திருக்கலாம். மீண்டும் மீண்டும் அது இல்லையே, அது கிடைக்கலையே, அது அமையலையேன்னு சொல்லி நான் இழந்துட்டேன்னு சொல்லி முடிஞ்சு போனதையே நினைச்சு நினைச்சு உருகாதே. ஆண்டவர் புதிய புதிய தரமான ஆசீர்வாதங்களை இனி பிந்தி வருகிற உன் வாழ்க்கையிலே அவர் உற்பத்தி செய்து கொடுப்பதற்கு தேவன் மகா பெரியவராய் இருக்கிறபடினாலே எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? பழைய நினைவுகள் செல்லரிக்கும் பூச்சிகள் போல உங்களுடைய சுக வாழ்வை அது சிதைத்து விடும். ஒரு அருமையான தாயார் சொன்ன ஒரு விஷயம் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, அவர்களுடைய அப்பா கொடுத்தாராம் கல்யாணத்துல, அவங்க வந்து சீர்வரிசையா அவங்க அப்பா கொடுத்தாராம். டீக்கூடுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில மர பீரோ. இப்பெல்லாம் மர பீரோ பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அவங்களுக்கு மர பீரோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில டீக்கூடுல பெரிய பீரோ, பெரிய வுட்டு, பெரிய மர பீரோ. அவங்க சொல்றாங்க பாருங்க, அவ்வளவு பெருசு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய மதிப்பு பல லட்சம் ரூபாய் அந்த பீரோ. அவ்வளவு வேலைப்பாடுகள், அவ்வளவு ஒர்க் பண்ணி ரொம்ப காஸ்ட்லி, அந்த நாட்களில் பெரிய விலை உயர்ந்தது. அவங்க சொன்னாங்க பாருங்க ஒரு விஷயம், அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க புடவை, புதுசான புடவை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட் பொருள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பாக்ஸ்ல கொடுப்பாங்க பாருங்க, அட்டை பாக்ஸ். அந்த அட்டை பாக்ஸோடு எடுத்துன்னு வந்து அடுக்கி வைப்பாங்களாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அட்டை பாக்ஸை தூக்கி போட்டுட்டு புடவை எடுத்துன்னு வந்து உள்ள அடுக்குவீங்க. நீங்க ஞானிகள், அறிவாளிகள். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், புடவை நல்லா இருக்குன்றது மட்டும் பார்க்கலையா, பெட்டியும் நல்லா இருக்குது, அட்டை பாக்ஸும் நல்லா இருக்குது, அட்டை பாக்ஸும் எடுத்துன்னு வந்து வச்சுப்பாங்களாம். கவனிங்க, இந்த அட்டை பாக்ஸ் இருக்குல்ல, அட்டை பெட்டி, இது வந்து மரத்தூள்களால் செய்யப்பட்டது. சீக்கிரமா அந்த மரத்தூள்ல செல் வந்துடும், அந்த செல் இருக்கிற பூச்சி வந்துடும், சீக்கிரமா வந்துடும். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த அட்டை பாக்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நிறைய அட்டை பாக்ஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து போட்டுருங்க, நல்லது, சீக்கிரம் பூச்சி வந்துடும். அந்த மாதிரி சொன்னாங்க பாருங்க, எனக்கு அந்த புடவையை எடுத்துக்கிட்டு பாக்ஸை தூக்கி போடணுன்னே நான் நினைக்கல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி போட்டுற மாதிரி புதுசா நிறைய பிளெஸிங்ஸை தர போறாரு. அதனால பழைசெல்லாம் தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க. வெந்தது, நொந்தது, காயப்படுத்தினது, வேதனைப்படுத்தினது, நடந்தது, அது பிடிச்ச மாதிரி இருக்கலாம், பிடிக்காத மாதிரி இருக்கலாம், முடிந்தது தூக்கி போட்டுருங்க. இல்ல அது என்ன ஆச்சு, அந்த மாதிரி சொன்னாங்க பாருங்க. அந்த அட்டை பாக்ஸுக்குள்ள பூச்சி உற்பத்தி ஆகி, அந்த அட்டை பாக்ஸ்லயே உற்பத்தி ஆகுமா அந்த பூச்சி, உற்பத்தி ஆகி அப்படியே பாருங்க அந்த மர பீரோவை பிடிச்சிருச்சான்.
இந்த அம்மா சொல்லுது வெளியே தெரியவே இல்லையா. பக்கத்துல பார்த்து சொல்லு, மறக்க வேண்டியது நீ மறக்காம இருந்தா வெளியே தெரியவே தெரியாது. ஆளு நல்லாதான் இருப்ப, ஆளு நல்லாதான் இருப்ப. ஆனா என்ன ஆகும்னா பில்டிங் மேல ஸ்ட்ராங்கா இருக்கும், பேஸ்மெண்ட் வீக் ஆகிரும். இந்த மர வீரம் என்னாச்சா, வெளியவே தெரியலையா, உள்ள அரிச்சு 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 அந்த அம்மா சொன்னாங்க. ஒரு நாள் திடீர்னு தட்டினா பொடக்குன்னு கொட்டுதான். அந்த அம்மா சொன்னாங்க, 2 மாசம் நான் அவ்வளவு வேதனையில் இருந்தேன். அவ்வளவு இந்த ஊர்லயே வாங்க முடியாது, அவ்வளவு விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷத்தை நான் இழந்துட்டேன். ஏன்னா தூக்கி வீச வேண்டியதை தூக்கி வீசாமல் நான் வைத்து கொண்டிருந்ததுனால் நன்மையான விஷயமும் பாதிக்கப்பட்டது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அட்டை பாக்ஸ் நிறைய உள்ள இருக்கு. அட்டை பாக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், அழகா தான் இருக்கும். ஆனா சீக்கிரம் பூச்சி பிடிச்சிருன்றத மறந்துடாதீங்க. பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், மைண்ட்ல இருக்கிற அட்டை பாக்ஸை கொளுத்திரு, தூக்கி குப்பையில போட்டுரு. முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் வாழ்வில் புதிய காரியங்களை செய்ய ஆசைப்படுறாரு. முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் நிச்சயமா பெஸ்டா தான் இருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெஸ்டா தான் இருக்கும். முந்தின சவுளை விட பிந்தின தாவீது பெஸ்டா தான் இருக்கும். கர்த்தர் உனக்கு ஒஸ்டானதை இல்ல, பெஸ்டா தான் கொடுக்கிறாரு. ஆனா